ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். நேற்று எடுத்து ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். டியூஸ்டே ஈவினிங் பெரியவங்களுக்கு வேட்டி சீலை வச்சு சாமி கும்பிட்டு புடவக்காரி கோயிலுக்கு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சதும் தேங்காய் பழம்லாம் உடைச்சி ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பொட்டை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்துதான் பங்காளி வீட்டாருக்கு கொடுப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பொங்கல் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் சின்ன நாத்தனார் பெரிய நாத்தனார் எல்லாரும் வாங்கிட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் லட்டு கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு அக்காவும் நானும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சச்சின் பசிக்குதுன்னு சொன்னான். டின்னர் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாதம், பருப்பு குழம்பு, ரசம், வடை. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். புடவக்காரி கோயிலில் பூஜை பண்ணும்போது பொட்டை பிள்ளைங்களை கூப்பிட்டு சமைச்சு போடுறது வழக்கம். நாங்கள் எங்கள் நாத்தனார் எங்கள் மாமியாவோட 3 நாத்தனாரையும் வர சொல்லியிருந்தோம். சச்சினுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. சச்சின் சாப்பிட்டு முடிச்சுட்டு பருப்பு ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. மெமரிஸ்க்காக 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.